ஹalleluya, praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் தியானித்தோம். அதாவது 1000 வருஷ அரசாட்சி முடியும் பொழுது ஆண்டவரோடு யுத்தம் பண்ணுகிற அந்த கோகு மாகோகு என்பவர்கள் 1000 வருஷ அரசாட்சியில் இருந்தவர்கள் கிடையாது என்று சொல்லி உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால பிரசங்கம் பண்ணேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால உங்களோடு பேச போகிற காரியம் என்ன என்றால், அந்த தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு அந்த ஸ்திரீயானவள் போனாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம் 12வது வசனம், ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அன்பான தெய்வ பிள்ளைகள், 14ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகில் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இங்கே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடம் இந்த ஸ்திரீக்காக, 14ஆம் வசனத்தில் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடம் அந்த ஸ்திரீயினுடைய இடம். சரிங்களா? தன் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரி, அந்த தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அந்த ஸ்திரீயினுடைய, அதாவது சபையினுடைய இடம் எது என்று சொல்லி இந்த காணொலியிலே உங்களோடு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொன்னால் பிதாவாகிய தேவனிடத்தில், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னால் குமாரனாகிய தேவனிடத்தில். சரிங்களா? பிதாவாகிய தேவனும் அவர்தான், குமாரனாகிய தேவனும் அவர்தான். சரிங்களா? பரிசுத்த ஆவியாகிய தேவனும் அவர்தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொள்ளுவார், பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக. புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆகவே அவர் அப்படி சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 2ஆம் வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், சரிங்களா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதாவது பரலோகத்தில். பிதாவின் வீடு பரலோகம், பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சரிங்களா? என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? வாசஸ்தலம் வேறு, ஸ்தலம் வேறு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாசஸ்தலம் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் மேன்சன் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஒரு கட்டடம், ஒரு தங்குமிடம், சரிங்களா? ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். வாசஸ்தலம். ஸ்தலம் அப்படிங்கிறது இடம். அன்பானவர்களே, ஸ்தலம் என்பது இடம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
ஆனால் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானா ஆண்டவர் அழகா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார். மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். மறுபடியும் வந்துன்னா மறுபடியும் அவர் இந்த பூமிக்கு வந்து இரண்டாம் வருகை. சரிங்களா? இரண்டாம் வருகை. மறுபடியும் வந்து இரண்டாம் வருகையில் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் இருக்கும்படி சேர்த்து கொள்ளுவேன். இரண்டாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்க வருகிறார் அப்படின்னு சொன்னால் 1000 வருஷ அரசாட்சியை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வருகிறார். சரிங்களா? 1000 வருஷம் அவர் இந்த பூமியில் தான் இருக்க போகிறார். ஆகவே நான் வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிறார். சரிங்களா? எப்போ? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. எங்கே? இந்த பூமியில். இந்த பூமியில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஸ்திரீ தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா? இந்த பூமியிலே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இந்த பூமியில தான் எழும்ப போகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது இன்னொரு காரியம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். சரிங்களா? நீர் அவர்களைனா சபையை. சரிங்களா? சபையை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆகிய சபையை. சரிங்களா? அவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். புரிந்து கொள்ளுங்கள். சபையை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல. சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. சரியா? சபையை ஆண்டவர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாரு. உங்களுக்கும் எனக்கும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது போல இல்லை. இந்த உலகத்திலேயே வச்சு இந்த உலகத்தில் வரப்போகிற தீமைக்கு, அதாவது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் மூலமாக அந்தி கிறிஸ்துவினால் சபைக்கு வரப்போகிற அந்த உபத்திரவங்களுக்கு, அந்த தீமைகளுக்கு, அந்த தீங்குகளுக்கு, அந்த ஆபத்துக்களுக்கெல்லாம் அவர்களை விலக்கி காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்போ அந்த தீமைக்கு ஆண்டவர் எங்க வச்சு காப்பார் அப்படின்னு சொன்னா, தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடம் இந்த பூமியில தான் இருக்கு. சரிங்களா? அந்த தேசம் இந்த பூமியில தான் இருக்கு. அந்த தேசத்துக்குள்ள வச்சு அவர்களை பாதுகாப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்த 12வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சரிங்களா? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு
ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆபத்து அப்படின்னா என்னது? தீமை அப்படின்னா என்னது? தீங்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்த மகா உபத்திரவ காலத்தில் சபை பூமியில தான் இருக்குது. ஆனால் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள சபை இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாக அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு அதை யாருக்குமே ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது இன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். நான் இன்னைக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் நான்காவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். சரிங்களா? அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் வசனத்தை மட்டும்தான் ஆதாரமாக வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதற்கான விளக்கங்களை சொல்லுவதற்கு இப்போ டைம் போதாது, சரிங்களா? அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பெரிய பைபிள் ஸ்டடியாக நான் பின்னால் வருங்காலத்தில் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கும் போது நான் அதெல்லாம் நடத்துவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? பாருங்க, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான், சரிங்களா? அவர்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது, சரிங்களா? அவங்க சுய தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அந்த சுய தேசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அவர்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டு புதிதாக கிறிஸ்தவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அதை புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். அது யூதர்களுக்கோ இஸ்ரவேலர்களுக்கோ சொந்தமானது அல்ல. அவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? ஆகவே இங்கே சுய தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 23:8 எரேமியா 23ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படி வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது, சரிங்களா? அங்கேயும் சுய தேசத்தில் குடியிருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அது அரைகுறையாக நிற்கிறது, முழுமையடையவில்லை. அது கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் கொண்டுதான் அது நிறைவடைய போகிறது, முழுமையடைய போகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில், இனி வரப்போகிற காலத்தில் என்பதை ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 13வது வசனம். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். சரிங்களா? 14ஆம் வசனம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இங்கே இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், சரிங்களா? தைரியமாக மாற்றிக்கொள்ளலாம் அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? ஆகவே அவைகளை என்றால் ஆடுகளை,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஆடுகளை, சரிங்களா, அந்த ஆடுகளை, சரிங்களா, ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அந்த ஆடுகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து, சரிங்களா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த ஸ்திரீயானவள், அந்த சபை நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்து, சத்தத்தை கேட்டு, அதற்கு செவி கொடுத்து, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்ற அந்த சபையை ஆண்டவர் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போனார் அல்லவா. அந்த ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்பது சுய தேசம், சொந்த தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 21வது வசனம். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகள் இடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி, சரிங்களா, சுய தேசத்திலே வரப்பண்ணி. 22வது வசனம், அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுய தேசம், சொந்த தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 36:24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். சரிங்களா, உங்களை அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களை, உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களை, புதிய ஏற்பாட்டின்படி, சரிங்களா, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த ஆடுகளாகிய அந்த சபையை, சரிங்களா, அந்த சபையை இன்றைக்கு உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறது. சரிங்களா, முழு உலகமெங்கும் சிதறி இருக்கிறது. அவர்களை ஆண்டவர் புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து, சரிங்களா, அவர்களை சகல தேசங்களிலும் இருந்து ஒன்று சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஸ்திரீயானவள் பறந்து போன இடம், ஓடிப்போன இடம், தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடம் என்னவென்றால் அது சுய தேசம். இந்த பூமியில எழும்ப போகிற கிறிஸ்தவ தேசம் என்கிற சுய தேசம், சொந்த தேசம், ஹோம் கண்ட்ரி, சரிங்களா, ஹோம் பிளேஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இனி எழும்ப போகிறது. அந்த இடம் தான் நமக்கு சுய தேசம், நம்முடைய சொந்த தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா.